கிஷ்கிந்தபுரியில பல வருஷத்துக்கு முன்னாடி புதுசா ஓபன் பண்ண ரேடியோ ஸ்டேஷன்ல கரண்ட் போயிடுச்சுன்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போதே அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே ராட்சச வண்டு ஒண்ணு போட்டு தள்ளிட்டு பேய் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம கதையோட ஹீரோவும் ஹீரோயினும் பேய்களை சுத்தி பார்க்கும் நவீன ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. திடீர்னு ரேண்டமா ஒரு பிளேஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு தெரியாத கிஷ்கிந்தபுரி ரேடியோ ஸ்டேஷனுக்கே இவங்க வந்துடுறாங்க. அங்க பொருள்லாம் உடையதான் சாயதான் அதெல்லாம் பார்த்து பயந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்காந்து புலம்பிட்டு இருக்கும்போது அவங்க புலம்புறத கேட்ட ஊர்க்கார குட்டி பையன் சேஃப்டியா இருங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனா என்ன பண்றது, கரெக்டா ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த ஒவ்வொருத்தருமே இறந்து போயிட்டு இருக்காங்க. இறந்து போற எல்லாருமே ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டுட்டு இருக்காங்க. ட்ரெயின் ஓட்டுறவங்க, கொத்தனார் ஒருத்தர் அவரோட ஒய்ஃபோட ஃபேஸ்லயே வந்து பேய் அடிச்சு கொண்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்த ஹீரோ அந்த குட்டி பையனோட அம்மா கிட்ட ஐடியா கேட்க, இந்த ஏரியால வேதவதின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ ஆர்ஜேவா இருந்தா, அவ வாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கு, அவ தான் ஆவியா சுத்திட்டு இருக்கா, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல, அதே மாதிரி அந்த வேதவதியோட படிச்ச விஸ்ரவான்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட வாய்ஸுமே செம்மையா இருக்கும். வேதவதியோட வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இவனோட வாய்ஸ் செலக்ட் பண்ணல, அவனை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காசிப். அதை ஹீரோயினும் நம்பியிருப்பா. அப்பதான் தெரிய வருது, விஸ்ரவாவோட பாடி தான் வந்து அங்க பேயா இருக்கணும், ஹீரோயினோட உடம்புலையும் பூந்துட்டு இருக்கு, பயப்படுறவங்க எல்லாரோட உடம்புலையும் பூந்துக்கும் அப்படின்னு தெரிய வருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, வேதவதி வாய்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கும். விஸ்ரவாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவனோட கற்பனையில தான், அவன் அழகுனாலதான் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நியூடிட்டியா அவமானப்படுத்தி இருப்பான். சோ இதனால அஃபெக்ட் ஆன வேதவதியோட பாய் ஃப்ரெண்டு விஸ்ரவாவை பழி வாங்குறதுக்காக கெமிக்கலை வச்சு கொலை பண்ணியிருப்பான். கடைசியில ஹீரோவோட உயிரை பணைய வச்சு கரெக்டா விஸ்ரவாவோட ஆவியை புடிச்சிடறாங்க. சாமியார் எல்லாருமே பூஜை பண்ணதுல அவன் ஆவியை கட்டியும் போட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துருவாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட், இவ்வளவு நாள் இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணது விஸ்ரவா கிடையாது, அவனோட அம்மா ஆவி.